மற்றபடி இந்தியன் ஆர்மியும் கோர்காஸ் நேபாள் ஆர்மி ஆஸ் வெல் அஸ் நேபாளி செக்யூரிட்டி செட்டப்பும் 2008 அந்த கம்யூனிஸ்ட் எழுச்சி வரலும் ரொம்ப க்ளோஸாக இருந்தது. நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் 2008 வந்து சீன இன்ஃப்ளூயன்ஸ், பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ ஊடுருவல்னால அவங்க நம்மகிட்ட இருந்து கொஞ்சமாக போயிட்டாங்க. பட் ஜனங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது ரொம்ப டேஞ்சர், இந்த பாதையில் போகிறது, கம்யூனிஸ்ட் பாதையில் போகிறது ரொம்ப டேஞ்சர்னு தெரிஞ்சதுனால ஜனங்க என்ன செஞ்சுட்டாங்க, இப்போ வந்து லாஸ்ட் வீக் நடந்த அந்த கலவரத்தில் திருப்பி அவங்க வந்து இந்தியாவோட அலைன் ஆகிறதுக்கும், இந்திய கோட்பாடுகள், இந்திய வழிமுறைகள், இந்திய விஷயங்களோட வந்து ஒன்றா ஒத்து இருக்கிறதுக்கும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இப்போ வந்து ஒரு பெரிய கலவரம் உங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன், இட் வாஸ் கோயிங் ஆன். அதனுடைய அவுட்கம் என்னன்னு நம்ம டைம் தான் காலம் பதில் சொல்லும், அது எப்படின்னு தெரியல. பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து என்ன செய்யணும்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். நேபாளினுடைய ஜியோ பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டை வாட்ச் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி நம்ம நாடு வந்து கரெக்டான முடிவுகள், கரெக்டான மூவ் பண்ணுச்சுன்னா நமக்கு ரொம்ப பெனிஃபிட்.